Dear children, இந்த வீடியோவில் origin and growth of world urbanization பற்றி பார்க்க போகிறோம். அர்பனைசேஷன்னா என்னென்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் வந்துட்டு என்ன ஆகுது, பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமாகுது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கான காசஸையும் பார்த்துட்டோம். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் இந்த அர்பனைசேஷனில் வந்துட்டு அர்பனைசேஷனுடைய ஆரிஜின் என்ன, க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இதை 3 பீரியட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஏன்ஷியன்ட் பீரியட், மிடில்வெல் பீரியட் அண்ட் மாடர்ன் பீரியட். ஸோ வந்துட்டு ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்துட்டு என்ன நிகழ்ந்தது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏன்ஷியன்ட் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா அர்பன் சென்டர்ஸ்லாம் வந்துட்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லேயே வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவோம். 10,000 இயர்ஸ்க்கு பிஃபோராகவே என்ன ஆச்சு அப்படின்னா இந்த அர்பன் சென்டர் நகர மையங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா காடுகளெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு தெரியும். அவங்க வந்துட்டு பிளான்ட்டு அனிமல்ஸு எல்லாத்தையுமே வந்துட்டு வளர்த்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அப்போல்லாம் அவங்க நாடோடி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாமடிக் லைஃப் தான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக ஒரு பிளேஸில் வந்துட்டு செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. பெர்மனெண்ட் செட்டில்மெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தது. ஸோ அப்படி பெர்மனெண்ட் செட்டில்மெண்ட் வரும்போது அவங்க எங்கே தங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரிவர் சைடில் தான் வந்துட்டு தங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க அங்கே தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், ஈஸியாக வாட்டர் கிடைக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். ஸோ ஆரம்பத்தில் வந்துட்டு இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், போர் போடுறோம். ஸோ நிறைய வெள்ளிலேருந்து வாட்டர் எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நிறைய விதத்தில் அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு வாட்டர் எடுத்தோம். ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாததால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வாட்டர் ஈஸியாக எங்கேருந்து எடுக்க முடியும், ரிவர் சைடில் இருந்து தான் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதனால் ரிவர் சைடு அந்த ரிவர் வேலிஸில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அதனால் அவங்க செட்டில் ஆனது எந்த இடத்துல செட்டில் ஆனாங்க அப்படின்னா ரிவர் வேலிஸில் தான் வந்துட்டு செட்டில் ஆனாங்க. மோஸ்ட்லி பார்த்தோன்னா எகிப்து, கிரீக் அண்டு இந்தியன் ரிவர் வேலிஸில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அக்ரேரியன் கம்யூனிட்டிஸ் வந்துட்டு இருந்தாங்க. அதாவது வேளாண் சார்ந்த சமூகங்கள் வந்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகு தான் அவங்க என்னவா மாறினாங்க அப்படின்னா அர்பன் கம்யூனிட்டிஸாக மாறினாங்க. அதாவது வந்துட்டு நகர்ப்புறங்களில் வந்துட்டு செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. அங்கேயே வந்துட்டு நகர மையங்களை வந்துட்டு உருவாக்க ஆரம்பித்தாங்க. அர்பன் சென்டர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபுட் கிரெயின்ஸ்லாம் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் தான் என்ன ஆச்சு அப்படின்னா அதிகமாக வந்துட்டு இந்த அர்பனைசேஷன் நிகழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா அவங்க நிறைய கிரைன்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணி ஆகணும், அவங்க விற்று ஆகணும். ஸோ அதனால் ட்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய அர்பன் சென்டராக வந்து அவங்க வந்துட்டு ஏற்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அர்பன் சைடு வந்துட்டு செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ மெசபடோமியாவில் பார்த்தோம் அப்படின்னா பாபிலோன், அதுக்கடுத்து வந்துட்டு எகிப்தில் வந்துட்டு ஈஜிப்டில் வந்துட்டு தீப்ஸ், அலெக்சாண்ட்ரியா, கிரீஸில் ஏத்தென்ஸ் அண்ட் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அர்பன் சிட்டிஸ், அர்பன் ஏரியாஸ், ப்ரீ ஹிஸ்டாரிக் சிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஏன்ஷியன்ட் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் வந்துட்டு அதாவது வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் வந்துட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நாடோடி வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ பெர்மனெண்ட்டாக அவங்க எங்கே செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரிவர் வேலிஸில் தான் வந்துட்டு செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா அங்கே தான் அவங்களுக்கு ஈஸியாக வந்து வாட்டர் கிடச்சிது. அவங்களால என்ன பண்ண முடியும், அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க என்னவாக இருந்தாங்க அப்படின்னா அக்ரேரியன் கம்யூனிட்டிஸாக வேளாண் சார்ந்த சமூகமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பித்தாங்க அப்படின்னா அர்பன் கம்யூனிட்டிஸாக நகர்ப்புறத்தில் வந்து செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அதிக அளவு வந்து அவங்க கிரைன்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணதால் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த அர்பனைசேஷன் நிகழ ஆரம்பிச்சது, அதை விற்கிறதுக்காக. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த அர்பன் சென்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த அர்பன் சென்டரோட எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே மாறிக்கிட்டே இருந்தது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா காலனைசேஷன், அதாவது கிரீக்ஸ் அண்ட் ரோமன் காலனைசேஷன். ஓகேவா? அதாவது கிரேக்கர்களும் ரோமானியர்களும் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஆதிக்கம் செலுத்தினாங்க இல்லையா? அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் வந்துட்டு இந்த அர்பன் சென்டர் ஆரம்பிச்சிச்சு. அதுலேயும் வந்துட்டு ஏஜியன் சீஸ்க்கு கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய அர்பன் சென்டர் வந்துட்டு சிட்டிஸ் வந்துட்டு உருவாகிட்டே இருந்தது. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹரப்பா சிட்டி. ஓகேவா? ஸோ இனிஷியலாக வந்துட்டு ஹரப்பா சிட்டி பார்த்தோன்னா இது மாதிரி தான் இருந்தது. ஓகே, அதுக்கு அடுத்தது மிடில்வெல் பீரியட். ஓகே, மிடில்வெல் பீரியட் அப்படின்னு பார்க்குறப்ப 11th செஞ்சுரிக்கு பிறகு
அந்த காலகட்டத்தை தான் வந்துட்டு குறிக்குது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்க, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஓகே. ஸோ அதாவது வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் என்னென்னு தெரியும் இல்லையா, இங்கிலாந்து, ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ் எல்லாமே சரி, போர்த்துகல் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓவர்சீஸ் ட்ரேட் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கடல் வழி வாணிகம், கடல் கடந்த வாணிபத்தை வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக வந்து அவங்க பின்னடைஞ்சு இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த வந்து ஓவர்சீஸ் ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகவே இருந்தது. 13th செஞ்சுரியில் பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ், லண்டன், ஜெனிவா, மிலன், வெனிஸ் அப்படின்ட்டு சிட்டிஸ்லாம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சது யூரோப்பில், ஓகேவா. ஸோ மிடில்வெல் பீரியட்னு பார்க்குறப்ப யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தான் வந்துட்டு நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அவங்க என்ன பண்ணாங்க அதுக்காக அப்படின்னா ஓவர்சீஸ் ட்ரேட் தான் பண்ணாங்க, கடல் கடந்த வாணிபத்தை வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பின்னடைவு எல்லாத்தையும் சரி கட்டி அந்த ஓவர்சீஸ் ட்ரேடால் தான் வந்து அவங்க முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னென்ன சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பாரிஸ், லண்டன், ஜெனிவா, மிலன் அண்ட் வெனிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு மிடில்வெல் சிட்டிஸ்க்கு வந்துட்டு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு மாடர்ன் பீரியட் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 17th செஞ்சுரியில் ஆரம்பிக்குது. ஸோ இந்த 17th செஞ்சுரியில் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த வளர்ச்சி, 3rd phases ஆஃப் டெவலப்மெண்ட்டே வந்துட்டு நடந்தது. அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. 19th செஞ்சுரியில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வந்துட்டே இருந்தது. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது, நிறைய தொழில் புரட்சிகள்லாம் நடந்தது, நிறைய சிட்டிஸ் டவுன்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்க அந்த டெவலப்மெண்ட்டை வந்துட்டு நல்லாவே பார்க்க முடிஞ்சது. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா யூரோப்பியன்ஸில் வந்துட்டு நிறைய நியூ டவுன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்னா நார்த் அமெரிக்காவில், சோவியத் யூனியனில் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவிலான டவுன்ஸ், சிட்டிஸ் வந்துட்டு டெவலப் ஆகிட்டே இருந்தது. நிறைய டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் எல்லாமே வந்துட்டு அங்கே, அதாவது மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்துட்டு நிறையவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கடுத்தது அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, ட்ரேட் வந்துட்டு நிறைய ட்ரேட் ரூட்ஸ்லாம் வந்துட்டு சி ரூட்லாம் இருக்கு இல்லையா, நிறைய சி ரூட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க அவங்களுடைய ட்ரேடுக்காக. நிறைய ட்ரேட் சென்டர்ஸ், அர்பன் ஏரியாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. புரியுதுங்களா? அதாவது 17th செஞ்சுரிக்கு அந்த பீரியடை தான் வந்துட்டு நம்ம இந்த மாடர்ன் பீரியட்னு சொல்கிறோம். ஸோ இந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா அதீத வளர்ச்சி இருந்தது. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருந்தது, நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வந்துட்டு டெவலப் ஆச்சு. ஸோ நிறைய சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ், அர்பன் சிட்டிஸ்லாம் வந்துட்டு டெவலப் ஆச்சு. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நார்த் அமெரிக்கா, சோவியத் யூனியன்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிட்டிஸ் வந்துட்டு உருவாகிட்டே இருந்தது. நிறைய சி ரூட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, ட்ரேட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய, அதாவது அர்பனைசேஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டு இருந்தது. இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் பார்த்தோன்னா அதாவது வந்து சென்ட்ரே வந்து டவுன்ஸே வந்துட்டு அதிகமாக இருக்காது. எவ்வளோ டவுன்ஸ் தான் இருந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு கோஸ்டல் சைட் மட்டும்தான் இருந்திருக்கும். அதாவது இந்த கடற்கரை ஒட்டிய பகுதி இருக்கு இல்லையா, அங்கே மட்டும்தான் வந்துட்டு என்ன இருந்தது, ஒரு சில டவுன்ஸ் வந்துட்டு இருந்தது 1930க்கு முன்னாடிலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய, இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா 50 டவுன்ஸ் கிட்ட வந்துடுச்சு. பாப்புலேஷனும் வந்துட்டு 10 lakh வந்துட்டு தாண்டிடுச்சு. ஸோ வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு அந்தளவுக்கு சிட்டிஸ் கிடையாது, ஒன்லி 1 or 2 தான். ஆனால் இப்போ வந்துட்டு 50க்கும் மேலே வந்துட்டு சிட்டிஸ் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கைரோ, நைரோபி, மொம்பாசா, பொலோவியா, டோலா, அபிடியன், லோகோஸ், அக்ரா, அடிஸ் அபபா, லியோபோல்வில், லோனடா, கேப் டவுன், நட்டால், பிரிட்டோரியா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அர்பனைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உலகம் ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா பரவிக்கிட்டே தான் இருந்தது. ஸோ இது வந்து அர்பனைசேஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ எப்படிலாம் வந்துட்டு சிட்டிஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஹரப்பா பார்த்தீங்க, அதுக்கப்புறம் வந்து மிடில்வேல் சிட்டிஸ் பார்த்தீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அர்பனைசேஷனில் இருந்த சிட்டிஸ். நெக்ஸ்ட்டு இந்தியா, சைனா, நைஜீரியா சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த 3 கண்ட்ரீஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா 35% வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா அதிகமாகிட்டே இருந்த பாப்புலேஷன். 2018லேருந்து 2050க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அர்பனைசேஷனால் வந்துட்டு, அதாவது அர்பன் பாப்புலேஷனாக மாறிடுச்சு. எல்லாம் வந்து அர்பன் சென்ட்ரு, அர்பன் சிட்டிஸில் வந்துட்டு செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் மட்டும் வந்துட்டு 460 மில்லியன் பாப்புலேஷன் இருந்தது. சைனாவில் 255 மில்லியன் பாப்புலேஷன். அதாவது வந்து இது அர்பனில் சொல்கிறேன், ஓகேவா. அதாவது நகர்ப்புறத்தில் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் வந்துட்டு 416, சைனாவில் 255, நைஜீரியாவில் 159 மில்லியன்.
ஓகேவா 416 மில்லியன் 255 மில்லியன் அண்ட் 159 மில்லியன் வந்துட்டு பாப்புலேஷன் வந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்துட்டு வேர்ல்டு அர்பனைசேஷன் ப்ராஸ்பெக்ட் 2018 கீ ஃபேக்ட்ஸ் படி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்தியா, சைனா, நைஜீரியாவில் தான் வந்துட்டு அதிக அளவு வந்துட்டு அர்பனைசேஷன் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்துட்டு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஸோ இந்த அர்பனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா நார்த் அமெரிக்காவில் எவ்வளோ பாப்புலேஷன் அப்படின்னா 82%. லாட்டின் அமெரிக்கா, கரிபியனில் பார்த்தோன்னா 81, யூரோப்பில் 74, ஒஷனியானா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆஸ்திரேலியா அதை உட்பட்ட நிறைய ஐலண்ட்ஸ் வந்துட்டு அதில் சேர்ந்துருக்கும். அதுக்கடுத்து 68%, ஏஷியாவில் 50%, ஆஃப்ரிக்காவில் 43, வேர்ல்டில் ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா 55% வந்துட்டு அர்பன் பாப்புலேஷனில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு டாப் 5 சிட்டிஸ். ஸோ எந்த 5 சிட்டிஸில் வந்துட்டு இந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டோக்கியோ தான் ஃபஸ்ட்டு. ஜப்பானில் டோக்கியோவில் வந்து 37 மில்லியன். டெல்லியில் வந்துட்டு 29 மில்லியன். ஷங்காய் சைனாவில் வந்துட்டு ஷங்காயில் வந்துட்டு 26 மில்லியன். மெக்சிகோவில் வந்துட்டு 22 மில்லியன். சவோபோலா பிரேசிலில் வந்துட்டு 22 மில்லியன். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு அர்பனைசேஷன் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்கிற விஷயங்கள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவுக்கு நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் நாமடிக் லைஃபாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பெர்மனன்ட் பிளேஸில் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ பெர்மனன்ட் பிளேஸில் செட்டில் ஆக ஆரம்பித்த உடனே அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதை வந்து அர்பன் சிட்டிஸாக இருக்கணும், டவுன்ஸாக இருக்கணும், அர்பன் சென்டர் அங்கே இருக்கணும், அவங்களுக்கு ஏற்ற ப்ரொடக்ஷனை என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிட்டிஸ் வந்துட்டு மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் ஏன்ஷியன் பீரியடில். மிடில்வெல் பீரியடில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய ஓவர்சீஸ் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து மாடர்ன் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரெவல்யூஷன், அதுக்கப்புறம் நிறைய நியூ டெக்னாலஜிஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ட்ரேட் பண்ண முடிஞ்சது, நிறைய சிட்டிஸ் வந்துட்டு உருவாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஆச்சு அப்படின்னா அர்பனைசேஷன் வந்துட்டு நிகழ்ந்தது. எனி டவுட்? தேங்க்யூ.